Hi friends, welcome to SP Electronics. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா lithium ion cell 2900 mAh செல்ல வச்சு இன்னைக்கு ஒரு பேட்டரி பேக் வந்து காம்பாக்ட்டா பண்ண போறோம். சோ இந்த பேட்டரி பேக் வந்து நம்ம எதற்காக பண்ண போறோம் அப்படின்றத முதல்ல வந்து சொல்லிறேன். சோ காம்பாக்ட் தான் இது வந்து ஃபர்ஸ்ட். அதாவது குறைஞ்ச இடத்துல அதிக AH ரெடி பண்ண போறோம். 3C செல்ல போட்டு பண்ண போறோம் lithium ion cell. சோ இந்த பேட்டரி நம்ம எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா ஒரு ட்ரிப் போறீங்க வெளியில அந்த இடத்துல வந்து மொபைல் சார்ஜ் பண்றதுக்கோ இல்ல ஒரு லைட் எரிய வைக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் வந்து நமக்கு பேட்டரிஸ் தேவை அப்படினா இப்போ பண்ண போற பேட்டரி வந்து அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம வந்து இது வந்து லேப்டாப் சார்ஜரா கூட இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போய்லாம். இது எப்படி அசெம்பிள் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற செல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேக் பிராண்டோட 2900 mAh 3.6 வோல்ட் செல் வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ன்றது தான் வந்து லித்தியம் அயனில் ஓரளவு நல்ல குவாலிட்டி ஒரிஜினல் குவாலிட்டி வந்து கொடுத்துன்னு இருக்குது. ஸோ இது இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் செல், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகேங்களா? 2900 mAhனா 2900 mAh ஃபுல்லாக இருக்கும். இந்த செல் வந்து 3C செல் தான் இது, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த செல் இது. இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை செல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 9 செல் வந்து எடுத்துருக்கிறோம். 3 சீரீஸ் 3 பேரல் வந்து பண்ண போகிறோம். 8.7 AH வந்து மொத்தமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 3C ரேட்டிங் அப்படின்றதுனால 8.7 AH நீங்கள் 3ஆக வகுத்தீங்க போனால் உங்களுக்கு 24 ஆம்ஸ் கிட்ட வந்து கரண்ட் வந்து எடுத்துக்கலாம் இதிலேருந்து. ஸோ ஒரு வண்டியை கூட நீங்கள் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது பெட்ரோல் பைக்கை பேட்டரியில், அதாவது வண்டியில் வந்து பேட்டரி இல்லை அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம். பட் அந்த மாதிரி யாரும் பண்ண போகிறது கிடையாது, சொல்கிறேன் அவங்களுக்காக. ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்காக பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எடுத்து வச்சுக்கிறோம். 3Sல 20 amps BMS வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க, NMC BMS. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேட்டரி வந்து ப்ராப்பரான சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் லாங் லைஃப் வரதுக்காக வந்து இந்த BMS வந்து யூஸ் பண்ணணும். அதுக்காக வந்து 20 amps BMS இந்த இடம் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி லித்தியம் அயனில் அந்த 6AH பேட்டரிலாம் நம்ம பண்ணியிருந்தோம். சேம் அதே மாதிரி தான், பட் அதை நம்ம ஹோல்டர் வச்சு அடுக்கி கட்டமாக பண்ணியிருந்தோம். ஸோ இதை நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. ஒரு லேப்டாப்போட பேட்டரி வந்து பார்த்துருப்பீங்க, நீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதை அசெம்பிள் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பேட்டரி எடுத்துக்கிங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் எல்லாம் ஒரு சைடும் மைனஸ் எல்லாம் ஒரு சைடும் 3 செட்டாக வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சைடு வந்து மைனஸ் வந்துடுச்சு, அதாவது ப்ளஸ் வந்து இந்த சைடு ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு சைடு மைனஸ் வந்து முடியும். ஸோ இன்னொரு பேரலல், அதாவது இன்னொரு சீரீஸில் வந்து நம்ம அடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் கூட ப்ளஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆகிடும் வந்து. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 3 சொல்லி அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட பேட்டரி பேக். ஸோ இந்த சைஸில் தான் நம்மளுக்கு பேட்டரி பேக் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரி வச்சுலாம் பேட்டரி பேக் பண்ணுறது டீட்டெயிலான வீடியோலாம் போட்டுட்டேன். அது நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஓவராலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது வீடியோவில் காமிக்க மாட்டேன், BMS கனெக்ஷன் அது மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். காம்பாக்டான சைஸில் ஒரு லித்தியம் பேட்டரி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அசெம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செல்லுக்கு மேலே இந்த கேஸ்கட் வந்து ஒட்டிக்கணும். கேஸ்கட் எதற்காக அப்படின்னா பாசிட்டிவ் சைட் ப்ரொடக்ஷன், ஃபயர் ப்ரொடக்ஷனுக்காக. ஏன்னா இது இந்த பாடி ஃபுல்லாமே மைனஸில் இருக்கும். ஸோ இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் நிக்கிள் ஸ்ட்ரிப் அடிக்கும்போது பட்டுக்கூடாது அப்படின்றதுனால இந்த அட்டை ஸ்டிக்கரில் வந்து அட்டை இருக்கும். இந்த அட்டையை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து எல்லா செல்லை வந்து ஒட்டி எடுத்துடும். ஒட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெல்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸ்பாட் வெல்டிங், நிக்கிள் ஸ்ட்ரிப் வச்சு ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறோம். அதை பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்பாட் வெல்டிங் கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது கனெக்ஷன் கிடையாது. ஸோ இதை இப்போ வந்து திருப்புறேன் இதை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் ஒரு சைடும் ப்ளஸ் ஒரு சைடும் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு 3 மைனஸ் வந்து தனியாக இருக்குது. ஸோ இதோட கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடு வந்து மைனஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது மைனஸ், பேட்டரியோட மைனஸ் இது. ஸோ அது ஆப்போசிட் சைடு ப்ளஸ், கண்டிப்பாக ப்ளஸ் இருக்கும். 3 நம்ம பேரலில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து இந்த மாதிரி 3 எடுத்து இன்னொரு பேக் கூட சீரிஸ் கனெக்ஷன் வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ளஸ்லேருந்து அடுத்த மைனஸ்க்கு, அடுத்து இந்த பேட்டரியோட ப்ளஸ் இருக்கும், இந்த ப்ளஸ்லேருந்து அடுத்த மைனஸ்க்கு, லாஸ்ட்டாக ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம இதை இப்படி ஒரு இப்படி ஒன்று மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிசைனில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேட்டரி பேக்கில் ஒரு சைடு மைனஸ் வந்து கிடச்சிடுச்சு, இன்னொரு சைடு வந்து ப்ளஸ் வந்து கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேட்டரி பேக்கோட வெல்டிங் கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து BMS கனெக்ஷன் பற்றி இப்போ பார்த்துடலாம். BMSனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது பல வீடியோஸில் வந்து BMS பற்றின தனி வீடியோஸில் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0 வோல்ட் அப்படின்போது மைனஸில் ஒரு சைடில் மட்டும் உங்களுக்கு வச்சிங்க அப்படின்னா வோல்ட் வந்து கிடைக்காது. அப்போ 0 வோல்ட் இது.
ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4.2 வோல்ட். ஒரு லித்தியம் அயன் செல்லோட ஃபுல் சார்ஜ் 4.2 வோல்ட் வரும். ஸோ அப்போ 4.2 வோல்ட் எங்கே வரும் அப்படின்னா மைனஸில் ஒரு சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு ப்ளஸில் வச்சுன்னா 4.2 வோல்ட் வரும். அப்போ 4.2 வோல்ட்டில் இங்கே ஒரு கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 8.4 வோல்ட். அடுத்தது இதோட அடுத்த ஆப்போசிட், அதாவது அடுத்த கனெக்ஷன் 2 சீரீஸில் இருக்கும்போது இங்கே கொடுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து 12.6 வோல்ட் இந்த லாஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் பிஎம்எஸ் கனெக்ஷன். இது ஈஸி தான். இது பிஎம்எஸ் கனெக்ஷன் நம்ம பண்ணிடலாம். ஸோ பிஎம்எஸ்க்கு ஒயர் போடும்போது நல்ல ஹெவியான ஒயராக போட்டுங்க, திக்னஸ் அதிகமாக இருக்கிற ஒயர் போட்டுங்க. ஏன்னா இது 3C செல் அப்படின்றதுனால 24 ஆம்ஸுக்கு மேலே நம்ம வந்து கரண்ட் எடுக்கலாம். பிஎம்எஸ் 20 ஆம்ஸ். ஓகேங்களா. 20 ஆம்ஸில் வந்து நம்ம கரண்ட் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். ஸோ 20 ஆம்ஸ் 12 வோல்ட் தாங்கக்கூடிய ஒயராக போட்டுக்கினீங்கன்னா பெஸ்ட்டு உங்களுக்கு. ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி ஒயர் வந்து போட்டுங்க. இப்போ நான் பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரிக்கு வந்து பிஎம்எஸ் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. பிஎம்எஸ் கனெக்ஷன் பல வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பிஎம்எஸ் கனெக்ஷன் புரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் உங்களுக்கு புரியுது. அது வேறு ஒரு மெத்தடில் பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது. மைனஸ்லேருந்து 1 2 3 இன்போர்ட்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். புதுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஓகேங்களா. இப்போ வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு, பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன், அதாவது XT60 கனெக்டர் மூலிமா அவுட்புட் வந்து எடுத்தாச்சு பின் டைப்பில் போட்டு. ஸோ பிஎம்எஸ் 20 ஆம்ஸ் பிஎம்எஸ் போட்டாச்சு. இப்போ அவுட்புட் எல்லாமே வருது, மல்டிமீட்டர் வச்சு எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னா பேக்கிங் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ பேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ப்ளூ ஷீட்டு தான் அந்த டைம் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த ஜாயிண்டெல்லாம் சின்ன சின்னதாக டேப் அடிச்சுட்டு அதன் பிறகு மேலே வந்து ப்ளூ ஷீட் போட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக வந்துடும், நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு இதை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன், காமிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ நீங்களும் உங்களுக்கு 12 வோல்ட் பேட்டரி தேவை அப்படின்னா காம்பாக்டான சைஸில் அதிக எம்ஏஹெச்சில் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேப்பிங் வந்து முடிஞ்சிடுச்சு, டேப்பிங் கனெக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. டேப் பண்ணும்போது நம்ம எல்லா டேப் வந்து எடுத்து அடிச்சிடக்கூடாது. இப்போ பார்சல் டேப் இருக்குது, ப்ரௌன் டேப், அந்த டேப்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து அடிக்கக்கூடாது. ஸோ லித்தியம் பேட்டரி அசம்பிள் பண்ணுறதுக்காகவே தனி டேப்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா. அந்த மாதிரி டேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹீட் வெளியே போகிறதுக்கோ இல்லை அதுக்குள்ளே வந்து பேட்டரி சார்ஜிங் டீசார்ஜிங் நடக்கும்போது அந்த ரேடியேஷன் அது வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேப்லாம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் டேப்பே சுற்றுறன்ட்டு போட்டு டேப்பை மேலே சுற்றி அடிச்சு விட்டீங்க அப்படின்னா வெளியில் காற்று கூட போகிறதுக்கு வழி இல்லாமல் பேட்டரி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த காம்பாக்டான ஒரு பேட்ரி. ஸோ இது நேற்று லேப்டாப் பேட்டரிக்காக பண்ணும்போது இந்த ஐடியா வந்துச்சு, சார் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கட்டமாவோ இல்லை உருளையாவோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியாது, ஒரு பெரிய ஐட்டமாக தெரியாது. ஸோ ஒரு சின்னதாக ஒரு பவர் பேங்க் வந்து நீங்கள் எப்படி பேக்கில் வச்சு போகிறீங்களோ அந்த மாதிரி பேக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். லித்தியம் அயன்றது கொஞ்சம் சேஃப் கிடையாது, பட் ப்ராப்பராக ரெடி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சேஃப். இது ப்ராப்பரான வே. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது ஃபயர் ஆகிறதுக்கு வெடிக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. ஸோ இதை வச்சு நீங்கள் லைட் வந்து யூஸ் பண்ணலாம், வீட்டுக்கு வந்து டிசி லைட் வந்து போடலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 5 வோல்ட் கன்வெர்ட்டர் வச்சு மொபைலுக்கு வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இன்னும் எவ்வளோ 12 வோல்ட் பேட்டரி வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பல பேர் வந்து சிசிடிவி கேமராவுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எரியணும் அப்படின்ற மாதிரி பேட்டரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இது தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் இது. ஓகேங்களா. இப்போ மல்டிமீட்டர் எடுத்து வச்சு பார்க்கலாம் எத்தனை வோல்ட்டு அவுட்புட் வருது அப்படிங்கிறது. இது XT60 கனெக்டர். இந்த கனெக்டர்லேருந்து மேல் அண்டு ஃபீமேல் இருக்குது. ஸோ இப்போ மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். மல்டிமீட்டர் எடுத்து அதை 20ல் வச்சுட்டு இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 10.23 இருக்குது. பேட்ரி ஃபுல் சார்ஜ் கிடையாது, சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபுல் சார்ஜ் போட்டால் அப்படின்னா 12.6 வரைக்கும் வரும் உங்களுக்கு. இப்போ 10 சில்லரை தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சார்ஜ் போடலாம். ஒரிஜினல் செல்லு பேக் அப்படிங்கிற பிராண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி, அதாவது இன்வெர்டர் பல்ப் இருக்கும், அந்த எல்இடி லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒரிஜினல் குவாலிட்டி ஃபுல் எம்ஏஹெச் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. 3C கிரேட் ஆம்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஏஹெச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ கால்குலேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2.9 mAh, அதாவது 2900 mAh. ஓகேங்களா. 2.9 இன்ட்டு 3 பேரல் பண்ணிக்கிறோம், இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 8.7, அதாவது 8700 mAh, 8.7 Ah அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது 3C ரேட்டிங்கில் போகும்போது இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 26.1 25 ஆம்ஸ் நம்ம இதில் கரண்ட் எடுத்துக்கலாம். பட் 25 ஆம்ஸ் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா பிஎம்எஸ் இதில் யூஸ் பண்ணிட்டு 20 ஆம்ஸ் தான் டிஸ்சார்ஜ், 20 ஆம்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும் இந்த பிஎம்எஸ். ஸோ அதனால் 20 ஆம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் பைக் கூட ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பிஎம்எஸ் போட்டதுனால அவ்வளோ வந்து இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான்.
ஓகேங்களா. இப்போ இதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இது மேலே வந்து கவர் அதாவது பேக்கிங் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இது மேலே போட்டு ஹார்ட் ஏர் கண்ணை வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா பேக்கிங் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அதை அடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. மேலே வந்து ப்ளூ ஷீட் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவு வந்து க்ளீனாக இருக்குது பேட்டரி அப்படிங்கிறது. ஃப்ரண்ட் சைடில் பிஎம்எஸ் வச்ச இடம் மட்டும் அந்த ஒயர் மட்டும் கொஞ்சம் தூக்கி நிற்கிறதுனால இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வந்து மொட தெரியுது. இது நீங்கள் உட்காந்து கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பக்காவாக பண்ணலாம். பட் எனக்கு அவசரத்தில் வீடியோ எடுத்துன்னு பண்ணதால நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு தேவைக்கு இதுவே போதும் அப்படின்னு நான் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த ஒயரு இந்த மடிப்பு அதெல்லாம் தெரியாமல் எவ்வளோ க்ளீனாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு க்ளீனாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லித்தியம் அயன் பேட்டரி கிடச்சிடும். ஸோ எதுக்காக நம்ம இந்த இடத்துல லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த காம்பாக்டான சைஸில் நம்ம அது ஏஹெச் கொண்டு வரணும் அப்படின்னா லித்தியம் அயன் தான் இந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ லித்தியம் பாஸ்பேட் இதே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ 8Ah பண்ண முடியாது, 6Ah தான் பண்ணுறோம். 6Ah வந்து கொஞ்சம் அகலத்தில் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதோட காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட் வந்து பார்த்திங்கன்னா 1900 மேலே வந்துடும் நினைக்கிறேன். அது கணக்கு பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு சிலோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 180 190 அந்த ரேட் இருக்குது. லித்தியம் அயன் இது 3C கிரேட் செல் EV கிரேட். ஓகேங்களா. ஸோ எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க இது மூலிமா. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவை அப்படின்னா செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா செஞ்சு பாருங்கள். இதை பற்றி அசம்பிள் பண்ணுற வீடியோ வந்து பல வீடியோஸ் வந்து போட்டோம். எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ பார்த்து நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் செய்யாதீங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இதில். எதையும் தெரியாமல் செஞ்சுட்டு கழிச்சில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டு தான். அது உங்களோட மணி தான் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா. அதனால் எக்கச்சக்கமான வீடியோ பாருங்கள். எல்லா வீடியோவில் நம்ம ஒரு சில ட்ரிக்ஸு எப்படி செய்யுது அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸ்லாம் சொல்லின்னு வருவோம். ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு செய்ய போகிறோம் அப்படின்னா செய்யாதீங்க, அது தவறு. மொத்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ வீடியோ இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேட்டரி செய்யறதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அதாவது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமான லித்தியம் பேட்டரி டியூட்டோரியல்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் இந்த மாதிரி விஷயம் தேடினாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஸோ மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.